முருங்கா சொல்லிட்டு வரல குடிச்சு கடிச்சிட்டே. ஓ வரல அது நம்ம முருங்கா வலி தாங்க முடியல. மன்னிச்சிருமா சரி குழந்தை என்ன சொல்லுங்க. சரி சரி வெய்ய போயிட்டு தூக்கு வருது. ஆமாமா இருங்கம்மா. அம்மா நீங்க போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இருட்டிடும். இந்த காட்டு வழியா போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு போறேன்னு. காட்டின்னு போறதுக்கு பயமா இருந்தா காட்டாமே போட. ஓ காட்டு வழியா போறதுக்கு பயமா இருக்கு. நாமளே கிளியாதான் அடிச்சு மாதிரி அமெரிக்கன் பிரைஸ் வந்து. அம்மா அது மட்டும் இல்ல உங்களை பார்த்தா எங்க அம்மா போல இருக்குது. உங்க மடிவேல மேல கூட யாரு பத்துட்டு போனி அம்மான்னு சொல்லிட்டாரு அதை பார்த்து. உன்னுடைய மகன் தான் அவன். கண்ணாடி மாளிகையில் ஒரு பெண்ணோடு சேர்ந்து நினைவிருக்கிறதா அந்த பெண்ணுக்கு உனக்கு சேர்ந்து பிறந்தவன். அப்படி என்றால் அந்த பெண் யாராவது உன்னுடைய மனைவி மரகத மாலா என்னுடைய சக்தியால் உயிரோடு இருக்கிறார். மனைவி மகன் அறியாத தெரியாத தவறு செய்து விட்டேன். எனக்கு நாடு இருக்கிறது. புறப்படு போங்க. எங்க நாட்டுக்கு போற தாயே. நாட்டுக்கு போகிறீங்களா? ஆமா. அன்று ஒரு சமயத்திலே சத்தியம் செய்தாயே மறந்து விட்டாயா? சத்தியமா? ஒன்றும் புரியவில்லை அம்மா. முதலிலே நான் உனக்கு சத்தியம் செய்தேன் உன்னுடைய கணவனோடு சேர்த்து வைக்கிறேன் என்று. அதே போல் சேர்த்து வைத்து விட்டேன். மாறி சத்தியம் எனக்கு செய்தாய். என்ன தெரியுமா? கணவனோடு ஒன்று சேர்ந்த பிறகு உங்கள் இருவருக்கு சேர்ந்த பிறகு இந்த குழந்தையை நரபலிக்கிறேன். நாடுக்கடை கடவுள் உங்களோடு சேர்த்து வைத்தால் நமக்கு பிறகு தாய் குழந்தை அன்னைக்கு பரிபூர்ண சத்தி செய்து விட்டேன். கோயிலை போடுங்க. கோயிலை பெற்று தருவி நம் இருவருக்கு இருக்கு. ஆகையால் அன்னைக்கு செய்து சத்தியத்தை நிறைவேற்று நம்முடைய மகனை பறிகொடுத்து விடுமா. செய்த சத்தியத்தின்படி நான் பெற்றெடுத்த மகனை உனக்கு நான் பறிகொடுக்கின்றேன். என் மகனை ஏற்றுக்கொண்டாய். என் மகனை ஏற்றுக்கொண்டாய். விட்டது. இனிமேலாவது மனைவியோட மகனோடு வாயலாம் எனக்கு நேரத்தில் நாங்கள் இருவரும் வீட்டு பிரிந்து விட்டேன். என் மனை சக்தி செய்து ஒன்றுதான் தாய். இருந்தாலும் என் மனை செய்து சத்தியத்தை நான் நிறைவேற்றுங்க. உனக்கு தேவையில்லை. என் மகன் விட்டனே மகனே என்ன மன்னித்து விடா. மகனே அம்மா ஏன் தாய் தந்தை இருந்த உனக்கு தேவை என்னுடைய உயிர். நீ அங்காளீஸ்வரி அம்மா இந்த அதிகார நேரத்திலே தேவேந்திர வந்து கேட்டம்மா என்னை மனதார வந்த காரணம் என்ன? அம்மா நான் உங்களை நாடி வந்து என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் இருவரும் தெரியுமா? என்னுடைய வளர்ப்பு மகன் லட்சியன் அந்த பெண் என்னிடத்திலே நாட்டியம் ஆடுகிற ஊர்வசி இந்த நிலையிலே இருக்க காரணம் இவர்கள் இருவரும் அன்றால் உலகத்தில் தவறு செய்ததம்மா. நான் உலகத்தில் நான் சாபம் கொடுத்தேன். அன்று நீ கொடுத்த சாபம் இன்றோட இருவருக்கும் முடிந்து விட்டதம்மா. ஆகினாலே உன்னை சத்தினால் இருவருக்கும் உயிரை தரலாமா? அம்மா 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 டேய் அம்மா அடக்கோடியா பையா. நீ சொல்லமா நானே அண்ணா தங்கச்சி அண்ணா அச்சையா ஊர்வசி அண்ணன் தங்க இருவருக்கு
மாலைக்கு சேர்ந்த பிறந்த குழந்தைதான் இவன். இப்போது இவனுக்கு பேரை சுட்டுகிறேன். அருளொளி. அம்மா, இந்த மாலையால் நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நெஞ்சமா? இந்த மாலையை சேரவே நிறுத்தில் சேர்த்து விடுங்கள். நான் புறப்படுகின்றேன் தேவலோகம். அருளொளி. அம்மா இன்னும் எந்நாட்டில பொன்னாடாக விளங்கக்கூடிய நம்முடைய முட்டவாக்கம் கிராமத்தை சேர்த்து என்னுடைய உடன்பிறவா அண்ணன் கோபி அண்ணன் அவர்கள் எனக்காக 101 ரூபாய் கொடுத்துள்ளார். அண்ணாவுடைய குடும்பம் மென்மேலும் வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறேன். அருளொளி, இந்த மாலைக்கு சொந்தக்காரன் நீதான் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாகட்டும் தாயே. நாடக கலைஞர்களே, அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு எங்கள் ஆறு தனுசு நடத்தி குறைத்திருப்பால் குங்குமக்காரி நாடக காட்சி நிறைவேற்றி எல்லோரும் வந்து சாந்தோனி அம்மனிடம் ஆசீர்வாதம் வாங்கி நிபதிட்டு போனா அவங்க ரொம்ப புண்ணியமா. எல்லோரும் வந்து இந்த அதிகால நேரத்துல அம்மனிடம் காரி போட்டு நிபதிட்டு போவாங்க.